திருவள்ளூர் அடுத்த அல்லிக்குளி கிராமத்தில் மழை காரணமாக ஓடையில் பெருக்கெடுத்து ஓடும் நீரால் விவசாய நிலத்தில் செல்ல முடியாத நிலை. பயிரிடப்பட்ட பூக்கள் மற்றும் காய்கறிகளை பறிக்க முடியாமல் திண்டாட்டம். சேரும் சகதியான் சாலையை கான்கிரீட் சாலையாக மாற்றவும், தரைப்பாலம் அமைக்கவும் விவசாயிகள் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் அல்லிக்குளி கிராமத்தில் 500க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் 100க்கும் மேற்பட்டோர் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பூ, கத்தரிக்காய், வெண்டைக்காய் போன்ற காய் வகைகளை விவசாயம் செய்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த கிராமத்தில் உள்ள ஈஸ்வரன் கோவில் அருகில் இருந்து விவசாய நிலத்திற்கு செல்லும் சாலை சேரும் சகதியுமாக இருப்பதால் மாட்டு வண்டிகள் செல்வதற்கும் நடந்து செல்வதற்கும் மிகுந்த சிரமமாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஈஸ்வரன் கோவிலில் இருந்து 500 மீட்டர் தூரம் தாண்டிய பிறகு 100 மீட்டர் தூரத்திற்கு உள்ள ஓடையை தாண்டித்தான் விவசாய நிலத்திற்கு செல்ல முடியும். இந்த அல்லிக்குளி கிராமம் என்பது தாழ்வான பகுதியாக இருப்பதால் மேடான பகுதிகளில் இருந்து வெளியேறும் மழை நீரானது இந்த ஓடை வழியாக தான் செல்கிறது. கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் இந்த ஓடைகள் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் விவசாயிகள் இந்த ஓடையை கடக்க முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இதனால் பயிரிடப்பட்ட பூக்கள் மற்றும் காய்கறிகள் வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே சேரும் சகதியுமாக உள்ள 500 மீட்டர் சாலையை கான்கிரீட் சாலையாக மாற்ற வேண்டும், ஓடை பகுதியில் தரைப்பாலம் அமைத்து தர வேண்டும் என்றும், அப்பொழுதுதான் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும், குழந்தைகளின் கல்வி மற்றும் பொருளாதாரம் மேம்படும் என்றும் பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்கனவே பல முறை கோரிக்கை விடுத்தும் கண்டு கொள்ளாத மாவட்ட நிர்வாகம் இனியாவது கண்டு கொள்ளுமா என்பதுதான் அல்லிக்குளி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. காலத்துடன் பாதை வேண்டும். நாங்கள் போகவே முடியல. இந்த ஓடு தாண்டி கைனிக்கு அந்தாண்டு போய் களை அடக்க முடியல, நடுவு நட முடியல, பூ பறிக்க முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல. குழந்தைங்க குட்டிங்க எல்லாரும் போகிறோம், பெரியவங்க சின்னங்கள்லாம் போகிறோம். நாங்கள் எப்படி போக முடியல. அது கொஞ்சம் பாலம் கொஞ்சம் போட்டு கொடுத்தீங்கன்னா, நெல் ஆக்கி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு போதும். முதலே திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் அல்லிக்குளி கிராமம். அல்லிக்குளி கிராமத்தில் அருள்மிகு ஈஸ்வரன் கோயிலை கடந்து வர மண் பாதை வழியாக சென்று ஒரு பெரிய ஓடையை தாண்டி அண்ணாண்ட பக்கம் தான் ஒரு 200 குடும்பம் விவசாயம் பண்ணணும். எங்களுக்கு விவசாயம் தான் மூலாதாரம், வேறு தொழில் எதுவும் எங்களுக்கு கிடையாது. ஒரு 200 ஏக்கர், சுமார் ஒரு 200 ஏக்கர் அளவில் பரப்பளவில் நாங்கள் விவசாயம் செய்கிறோம். அதில் சம்பிங்கு பெருமளவு பயிர் செய்கிறோம். அது காலையில் 3 மணிக்கு போய் பூ பறிக்கணும். 3 மணிக்கு போயிட்டு பூ பறித்து 6 மணிக்கெல்லாம் பூ வண்டியில் ஏற்றணும். நாங்கள் கோயம்பேட்டுக்கு அனுப்பிச்சி ஆகணும். காய்கறியும் சாயந்தரமானால் காய்கறி எடுத்துன்னு வந்து ஏற்றுவோம். இது மாதிரி இது மொத்த மூலாதாரமே இந்த வழி தான் எங்களுக்கு. இந்த வழியை சரி செஞ்சு ஒரு தரைப்பாலம் கட்டி கொடுக்கும்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தையும் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். கால்வா சுமார் 10 மீட்டர் இருக்குது. 30 அடி, சுமார் 10 மீட்ரு 30 அடி அகலம் இருக்குது இந்த கால்வாய். இதில் தண்ணி போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி அகலத்துக்கு தண்ணி ஆழமாக போகுது. அதனால் அது அந்த 10 மீட்டரையும் சரி செஞ்சு பாலம் கட்டி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது பஞ்சாயத்து தலைவர் மூலமாக அவர் தனிப்பட்ட முறையில் எங்களை கடந்து போகிறதுக்கு நீங்கள் இதே மாதிரி ஒரு சமயம் நின்று போக சொல்ல அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு 2 பழுப்பு வாங்கி கொடுத்தாரு. அந்த பழுப்பில் அது கொள்ளளவு பிடிக்கல, அது துந்து போகுது, ஆழத்தில் போகுது. தண்ணி ஆழம் அதை விட அதிகமாக போகுது. அதனால் எங்களுக்கு பில்லர் போட்டு பெரிய ஒரு 10 அடி 20 அடி வர காவல் மாதிரி கட்டி விட்டா எங்களுக்கு அது சௌகரியமாக இருக்குங்க. அதான் இது பாலம் கட்டி கொடுத்தா மேலும் நாங்கள் சிறப்பாக பயிர் சாகுபடி செய்வோம். அதனால் எங்கள் வாழ்வாதாரம் மேலும் செழுமை அடையும். எங்களுக்கு இடுப்பாண்டிக்கு வருது தண்ணி. 3 மணி நைட்டுக்கு போகிறாங்க பூ பறிக்கிறதுக்கு, போக முடியல. நாங்கள் தூக்கத்தில் சாயங்காலம் வேலை காலையில் வேலை போய் திரும்பி வர முடியல. அதுக்கோசம் தான் பயமாக இருக்குது. எங்களுக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த ஈஸ்வரன் கோயில் பாதை எங்களுக்கு இந்த குறுக்கு ஒரு ஓடை ஒன்று வருது. இந்த ஓடையினால் எல்லா வாழ்வாதாரமே போயிடுது. எங்களுக்கு காய்கறி வெண்டைக்காய், கத்திரி செடி, சம்பிங்கு, நெல். என் வண்டி வேறு பின்னாடி அப்படியே டிராக்டர் அங்கேயே நிற்குது. முன்னாடி இந்த ஓடையை கடந்து இந்த பக்கம் வர முடியல. காட்டு வேலைலாம் இந்த ஓடையில் தான் வருது. ஆந்திரா பார்டர்லேருந்து வருது. அதனால் இந்த ஓடையை எங்களால் தாண்டி போக முடியல. அப்படி போனாலும் இந்த பக்கம் வர முடியல. இந்த ஒரு மழைக்கே இந்த மாதிரி இருக்குது. பூ பறிக்க முடியல, வெண்டைக்காய் அரைக்க முடியல, கத்திரிக்காய் அரைக்க முடியல, வண்டியும் இந்த பக்கத்துன்னு வர முடியல. காலைல 3 மணிக்கு போகிறோம் பூ பறிக்க. ஈஸ்வரன் கோயில் பாதையும் இந்த பாலத்தையும் அமைச்சு கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும்.
6 மணிக்கெல்லாம் கோயம்பேட்டுக்கு ஏற்றணும். அதுக்கு தான் இந்த ஓடையை கிராஸ் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்குது.